பழக்கடி பார்த்ததுல கோயம்புத்தூர் வச்சுப்பா, கோயம்புத்தூர் இதில் மணல் கை மாற்றி விடுறான், அதுவும் வேலை இல்லை. அதே போல் கருப்பசாமி வீடு கட்டலாம்னு ஒரு இடத்த விற்கலாம்னு ஒரு முயற்சி எடுத்தோம், அதுவும் என் கைக்கு கொடுக்க மாட்டேது. அப்படியே இல்லையா? அதனால கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல இடத்த வந்து இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துடுவேன். சரியா? அது நம்ம கைக்கு விட்டு அனுப்பிடும். அதை அனுப்புனா மட்டும்தான் உனக்கு கொஞ்சம் அதுலேருந்து விடிவு காலம் வரும். அதனால் நான் கருப்பசாமி இந்த 15ஆம் தேதிக்குள்ள உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். முதல் அதை விற்றுட்டு அதுக்கடுத்து வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி தொழில் அப்படின்னு போய் பார்த்தோம்னா அதுவும் பெருசாக எதுவுமே கை கொடுக்க மாட்டேது. அதனால் நான் கருப்பசாமி அமாவாசை அன்னைக்கு வாங்கினேன். அமாவாசை அன்னைக்கு வந்த அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள்லேருந்து உனக்கு நீ கேட்டதோட உனக்கு தொழில் கருப்பசாமி நிம்மதியை உனக்கு கொடுத்துறேன். இதை கொண்டே விற்கிற இடத்துல அறுத்து போட்டுரு, 4 அறுத்து போட்டுரு. அப்படியா? சரி, இதை முதல் அறுத்து போட்டுரு. விற்கிற இடத்துல ஒன்றை கொண்டு உன்னோட இருப்பிடத்துல 4 அறுத்து போடு. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. அமாவாசை வர்றதுக்குள்ள அதை நான் மாற்றி அமைச்சு தந்துடுறோம். அமாவாசை எனக்கு மாலை பாட்டிலும் சுருட்டு வாங்கிட்டு வந்துடணும் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்தோட திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் வந்து பேக்கரி வச்சுருக்கேன். ஒரு இடமுங்கிறது 4 இடத்துல வச்சுருக்கான். ஆனால் ஆனால் முன்னேற்றம் எதுக்குமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அப்படியே இல்லையா? அதனால கருப்பசாமி பார்ட்னர் ஓட்டு செய்யலாமான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டு வைப்போம். சரிப்பா, பார்ட்னர் போடலாமான்னு பார்த்தேன். பார்ட்னர் சரியாக வராது மகளே. அதனால் இப்போ எப்படி போகிறோம் அதே மாதிரி இன்னும் 5 பேக்கரி வைக்க யோகம் இருக்குது. நான் கருப்பசாமி எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு பேக்கரி தொழில் நல்லபடியாக கை கொடுக்குற மாதிரி உருவாக்கி கொடுத்து இப்போ நீ பேசிகிட்டு இருக்கிற கடையும் இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே நம்ம ரேட்டுக்கு படிஞ்சு வந்துடுவேன். அதையும் உனக்கு நல்லபடியாக கருப்பு அமைச்சு கொடுக்குற பேசிகிட்டு இருக்கே இல்லையா? அதுவும் உனக்கு நம்ம ரேட்டுக்கு படிஞ்சு வந்துடுவேன். அதே போல் கருப்பசாமி ஒரு கடை வந்து சிக்கல் இருக்குது. அந்த சிக்கலும் இன்னும் ஒரு 45 நாளில் அதுவும் முடிஞ்சிடும். 45 நாளில் அதுவும் முடிஞ்சிடும். ஆக மொத்தம் இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு நேர காலம் சரியில்லை. அப்படிங்கிறதுனால நீ என்ன பண்ணுற அப்படின்னா யாருக்கிட்ட பேசினாலும் நிதானம் முக்கியம். நீயும் உன் கணவரும் ஆளுகளை பற்றிலாம் பயப்படாத. அமாவாசைக்கு வரும்போது எனக்கு 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை, சுருட்டு பாட்டில் வாங்கிட்டு வர அமாவாசை செவ்வாய்க்கிழமை மணிக்கு என்ன வந்து பாரு. அதுல இருந்து கருப்பசாமி ஆளுக நீ கேட்குற ஆளுங்க எல்லா பேக்கரிக்கு ஆளுங்க வந்துடும். எல்லா மாஸ்டரும் வந்துடுவேன். நீ போய் உட்காந்து வியாபாரம் பண்ணா சரி. இப்ப பேசுற கடையா உனக்கு ரேட்டுக்கு படிச்சு எடுத்துடலாம்ல? நீ தாராளமா எடுக்கலாம். நான் சொல்றது பார்ட்னர் தான் ஆகாது. நான் ஆளுங்க அமாவாசைக்கு மேலே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன்னு இருக்கேன். சரியா? இன்னும் 5 பேக்கரி வைக்க யோகம் இருக்கு. அதனால நீ இறங்கி செய்யலாம். இல்லை சூழ்நிலையின் காரணமாக பார்ட்னர் போட்டுட்டு ஆகணும், நீ கலந்து பேசிப்பாரு உன் கணவர் கூட. இல்லை இது போட்டால் தான் சரியாக வரும் அப்படின்னா அமாவாசைக்கு அதுக்கு தீர்ப்பு சொல்கிறேன். மற்ற எந்த கடைக்கும் பார்ட்னர் ஆகாது, இப்போவே சொல்லிட்டேன். சரியா? இப்போ சொந்தக்காரன் கூட இருக்கேன். எப்படி சொந்தக்காரன் கூட இருக்கப்ப நான் அவனை லிஸ்ட்லேயே சேர்த்துல, நான் அவனை லிஸ்ட்லேயே நான் சேர்த்துல. நான் சொல்றது புதுசாக நீ புது நபர் யாரும் இல்லை, வர்றதுக்கு வாய்ப்பு என் கண்ணுக்கு சிக்கல. சரியா? இருக்கிறது எல்லாமே சேர்ந்து மன உளைச்சல் வச்சாயிரும். அதனால நீ என்ன பண்ற, தனிச்சு நின்று பாரு. நான் கருப்பசாமி உனக்கு ஆள் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக எல்லாரும் போல நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நீ அதை பற்றியே கவலைப்பட வேண்டாம். சரியா? உனக்கு யோகம் இருக்குது. நான் கருப்பை முதவே சொல்லிட்டேன். அமாவாசை எத்தனை நாள் இருக்குது? செவ்வாய்க்கிழமைக்கு. செவ்வாய்க்கிழமைக்கு இன்னும் ஒரு 3 நாள் இருக்கும். அந்த 3 நாள் வரைக்கும் தான் உனக்கு நேரம் சரியில்லை. செவ்வாய்க்கிழமையிலேருந்து கருப்பசாமி நான் கொடுக்குறத கொண்டுட்டு போய் வச்சுக்க. நீ கேட்டது போல எல்லாரும் போல நிம்மதியாக போய் ஆளுக அமைஞ்சிரும், மாஸ்டரும் அமைஞ்சிருவேன். உனக்கு நீ லீஸு கெடுக்கிறது எடுத்துடலாம். நான் கருப்பு உருவாக்கி தரேன். 2027 முடிஞ்சு 2028 அடுத்த 2 வருஷம் முடிகிறதுக்குள்ள மொத்தம் 9 பேக்கரி முடிஞ்சிடணும். அந்த அளவுக்கு நான் உனக்கு உருவாக்கி கொடுத்தேன். சரியா? அத்தனையுமே லீஸுக்கெல்லாம் கிடையாது, அத்தனையுமே சொந்தமாக பிடிச்சிடலாம். நான் தான் சொல்லிட்டேன், வருமானத்தை உனக்கு உருவாக்கி கொடுத்துட்டாலே நீ தன்னை போல வீடு வாங்கிடுவேன். நான் கருப்பை உருவாக்கி தரேன். சரியா? வர அமாவாசைக்கு நான் சொன்னதை மட்டும் கொண்டுட்டு வா, மற்றதை நான் பார்த்துக்கிறப்போ. இதை கொண்டு நீ இப்போ இருக்கிற இடத்துல வச்சுக்க, போட்டு இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். அமாவாசைக்கு வந்து பார்ப்பான். கருப்பசாமி மறுபடி கோத்தகிரி வச்சுப்பா. சரிப்பா, நான் வீடு கட்டி பூர்த்தி செஞ்சு முடியணும். நம்ம லோன் ஒன்று முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு லோன் அமையணும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி லோன் அமையணும். அப்படித்தாப்பா? அதனால கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல உனக்கு லோனும் அமைஞ்சிடும். அதே மாதிரி வீட்டு வேலையும் கட்டி பூர்த்தி பண்ணிடலாம். நம்ம எதிர்பார்த்தது போல நமக்கு ஒரு திருமணமும் நடத்திடலாம்.
இது எல்லாம் நமக்கு சீக்கிரமாகவே நடக்கணும்ப்பா. இதுக்கு எல்லாமே லோன் கிடைக்கணும், அப்படித்தானே? அதனால் நிரந்தரமான தொழில் நம்ம செஞ்சுட்டு இருந்த இடத்துலயே சிக்கல் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு நம்ம செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அப்படி இல்லையா? போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே உனக்கு அந்த லோன் சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் உனக்கு லோன் அமைச்சு கொடுத்தாலும் நிரந்தரமான தொழில் அதே இடத்துல உனக்கு தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு திருமணத்துக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துறேன். வர ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கிறதுக்குள்ள நீ கேட்டது போல் கருப்பசாமி எல்லாமும் உனக்கு ஹோல்சேல் பண்ணி கொடுத்துறேன். சீக்கிரமாக உனக்கு லோன் அமைச்சிடும். அது பெருசாக ஒரு இல்லைடா, தச்சையெல்லாம் நடந்தது. அதனால உனக்கு கெட்டது எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். சரியா? அது தச்சையில், அதனால தான் பெருசாக எந்த விபத்தும் இல்லை. சும்மா லைட்டாக அப்படி பட்டுருச்சு, அப்படி தானே? அதனால பெருசாக எதுவும் இல்லை. அது தச்சையெல்லாம் வந்தது தான். நேர காலத்தையெல்லாம் கவலைப்பட வேண்டாம். கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, நான் கூட வரப்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்திர தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் நான் வந்து காளான் பண்ணை வச்சிருக்கேன். அதனால கருப்பசாமி வியாபாரம் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே என் கண்ணுக்கு சிக்கல. அதனால அசையா பொருள் வாங்கத்தான் யோகம் இருக்கு, அசைகிற பொருள் வாங்குறதுக்கு யோகம் இல்லைப்பான்னு. சரியா? சரி, கம்மியான ரேட்டுக்கு தானே வருது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அது சரியா வந்துச்சப்பா. கார் எடுக்கலையா? எடுத்து என்னாச்சு? மாற்றி விட்டாச்சு. அதனால தான் சொன்னேன். அதனால கருப்பசாமி நான் ஓடி போய் பார்த்ததில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆமாம், சித்தரைக்கு மேலே கார் எடு. உப்பை வேணாம், உப்பை எடுத்தாலும் அது நிலச்சி வராது. அதை முடித்து அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவு பண்ணிடுவோம். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு வியாபாரம் இதில் நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து அதில் எந்த வித பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்தா போதுமா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதனால கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு தொழில் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன். அதே மாதிரி நல்லபடியாக ஸ்கூல் சேர்த்திரு. அதுக்கும் கருப்பை உத்தரவு கொடுத்துட்டேன். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் இதை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல 4 அறுத்து போட்டுரு. ஒன்றை எல்லா மக்களும் சாப்பிட்டோன்னு ஒன்றை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு. நீ கேட்டது போல் உனக்கு நல்லபடியாக நாளையிலிருந்து வருமானத்துக்கு குறைவில்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து நான் எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். அதே போல் வர்ற அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போப்பான். சரியா? உனக்கு நாளையிலேருந்து அமைச்சு கொடுத்துறப்போ. அதுக்கு தான் சொல்லிட்டேனே, எந்த இடைஞ்சலும் வராதுன்ட்டேன். காருக்கு மட்டும்தான் உத்தரவு சித்திரைக்கு மேலே. மற்றதெல்லாம் நீ எல்லாம் போல் நீ பண்ணலாம். மாடு கணக்கெல்லாம் நீ பயப்படவே வேண்டாம். நான் தான் கருப்பு அன்னைக்கே உத்தரவு கொடுத்துருக்கேன். அதனால் எல்லாம் அமைச்சு கொடுத்துறப்போ. இந்த குடிக்கிற தண்ணியில் மட்டும் புழிஞ்சு விட்டு கூடவே வரப்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்திர பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம். அதனால கருப்பசாமி பூர்வீகத்தில் நமக்கு வந்து சிக்கல் இல்லாமல் எனக்கு வர வேண்டியதை வர வச்சு கொடுக்கணும். அதனால கருப்பசாமி தொழில் அப்படின்னு பார்த்தா தொழில் ஓரளவுக்கு போனாலும் அதே மாதிரி பொருளாதாரம் மிச்சமாகிற மாதிரி என் கண்ணுக்கு எதுவுமே சிக்க மாட்டேது, அப்படித்தானே? அதனால கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல உனக்கு பொருளாதாரமும் உனக்கு நெருக்கடி இல்லாமல் ரெடி பண்ணி கொடுத்து, அதே போல கருப்பசாமி உனக்கு தொழிலும் நிரந்தரமாக அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி நமக்கு பூர்வீகமும் நம்ம கேட்டது போல வர என் திருவிழா வர்றதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். போய் காலைல வந்துட்டோம். எனக்கு திருவிழாவுக்கு வந்து எனக்கு பால் குடம் எடுக்கணுமே, நீ எடுத்துகிற ஆடி அம்மாவாசைக்கு. ஆடி முடிஞ்சு ஆவணி வர்றதுக்குள்ளேயே உனக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு நான் கருப்பசாமி பண்ணி கொடுத்து, நிரந்தரமாக காசு 4 காசு நிற்கிற மாதிரி கருப்பசாமிக்கு உருவாக்கி கொடுத்து, எல்லாரும் போல கருப்பசாமி நம்மளும் கையில் வச்சுட்டு பார்க்கணும். அது நான் கண்டிப்பாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இந்த முந்தானி எப்படி இன்னையிலேருந்து பொருளாதாரத்துக்கு என்னைக்கு நெருக்கடியே வராது. நான் கருப்பை கூடவே வரேன். இதை தொழில் செய்கிற இடத்துல ஒன்று வச்சுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளே சாப்பிட்டணும். நான் கருப்பம் கூடவே வந்துடுறப்போ. அம்மாவாசைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். கூடவே வரப்போ. எந்த சிக்கல் வந்தாலும் நீங்கள் அதில் போய் கலந்துக்க மட்டும் வேண்டாம். அவையிலே ஒரு முடிவுக்கு வந்து நமக்கு வர வேண்டியது வந்துடும். நான் அமைச்சு கொடுத்துறேன். நம்ம வழியை போகாமல் இருந்தால் போதுமில்ல, நம்ம வேலை மிஸ்டேக் வராமல் இருந்தால் போதுமில்ல. நீ எதுவுமே கண்டுக்க வேணாம். ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் வர்றதுக்குள்ளேயே என் திருவிழா முடிகிறதுக்குள்ளேயே இதுக்கு ஒரு முடிவும் பண்ணி அதுக்கு ஒரு முயற்சி பண்ணி நமக்குள்ளதை கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். கூடவே வரணும். நான் தான் கூட வந்துடுறேன்ட்டேன். உன்னோட இருப்பிடத்தில் தான்ப்பா இருக்கேன், தைரியமாக போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்திர நெகமம் போயிடுச்சுப்பா. நெகமம் மளிகை கடை வச்சிருக்கிறோமாப்பா, போய் மறுபடியும் காலில் வந்துட்டோம். கருப்பசாமி அப்படியா, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேனா? பார்த்ததில் நான் வெறு வீடாக இருக்கோம், நம்ம வெறு வீடாக இருக்கோம். அதனால் எனக்கு கொஞ்சம் விளையாட குழந்தை வர வேணும், அப்படித்தானே? அதனால் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம்.
அதில் எந்த முயற்சியும் பலன் அளிக்கல. அதனால கருப்பசாமி சரிப்பா சரி, அதனால இதுலையாவது சரி வருமா அதையும் பார்த்துட்டு இருந்த மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டோம். அதனால கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல நம்ம ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துடணும். ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஜோதிக்கு நமக்கு கரு உருவாகி கொடுத்துறேன். சரியா? கார்த்திகை பெண் குழந்தைக்குத்தே உத்தரவிடமானேன். அதனால நான் வர்ற அமாவாசைக்கு வரும்போது நீ கேட்டது போல நான் கருப்பசாமி எனக்கு என்ன பண்ற அப்படின்னா, ஆமாப்பா உன் கணவரை கூட்டிட்டு வர முடியுமா? எனக்கு 7 மஞ்சள் 3 வேப்பங்கத்தை உடைச்சிட்டு எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வர்ற அமாவாசைக்கு வா. உனக்கு கார்த்திகை மாதம் கருவை உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்ச போதும்ல. இது வரைக்கும் எவ்வளவோ முயற்சி எடுத்து கிடைக்கல. அதனால கார்த்திகை மாதம் உனக்கு உருவாயிடும். ஒரு அமாவாசை கூட்டிட்டு வா. 7 மஞ்சள் 3 வேப்பங்கத்து ஒடிச்சிட்டு வா. நீ கேட்டது போல நான் கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இதில் கார் காணாமல் போனதுனால எனக்கு ஒரு பதில் தெரியணும்ப்பா. அப்படித்தாண்டா மனே திட்டவா. நம்ம எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி தக்க தண்டனையும் கொடுத்து அவன் வீட்டில் ஒரு பலியாகிற அளவுக்கு கருப்பசாமி எப்படியாவது ஒன்றும் பொருள் வரணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு சிக்கல் உருவாக்கணும். அப்படி தானே? அதே போல் நான் கருப்பசாமி சிக்கல் உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி நமக்கு ஆள் இருக்கிற ஆளுகளும் பக்கத்து கடைகளில் போயிட்டா நமக்கு சமோசா போடுறதுக்கு ஆள் இல்லை. அப்படி தானே? அதனால் நீ என்ன பண்ணுற, நாளைக்கு எனக்கு சமோசா போட்டுட்டு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு எனக்கு சமோசா கொண்டுட்டு வந்துடணும். சரியா? நாளைக்கு எனக்கு காலையில் நான் பாரு. நீ கேட்டது போல கருப்பசாமி நாளைக்கே நிரந்தரமான ஒரு தீர்வு பண்ணி சிக்கலை உருவாக்கி 4 பேருக்கு போல கண்ணு முன்னாடி உனக்கு காட்டுனா போதுமா? நான் காட்டுருவான் கிட்டவன் உன்னை கொண்டுட்டு போய் காணாமல் போச்சத்தியா அந்த இடத்துல போட்டுரு. உன்னை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நாளைக்கு நான் சொன்னதை கொண்டுட்டு வா. நீ கேட்டதோடு அமைச்சு கொடுத்துறோம். இதில் அவினாசி பாளையம் வச்சுப்பா. அவினாசி பாளையம் அவன் என்னைக்குமே காலை சுத்தின பாம்புதே மகள. அவன் விட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீ வரலான்னு நினச்சாலும் நடக்காது, நீ நினச்சின்னு அவன் நினச்சாலும் நடக்காது. அதனால் முதவே நான் உனக்கு ஒரு காலத்தில் சொன்னேன். என்ன சொன்னேன்? அவன் ஆவாது நான் சொல்லி 10 வருஷம் ஆச்சு. சொன்னேன் இல்லையா? நான் அன்னைக்கு அவனே ஆவாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நான் அவனோட தான் வாழணும் அப்படின்னு. இப்போ என்னாச்சு? அதனால் என்னைக்கா இருந்தாலும் காலை சுத்தின பாம்புதான். அதனால் அவனங்கிட்ட இருந்து நம்ம ரிலீஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறது நடக்காதது ஒன்று. அதனால் கருப்பசாமி காலத்துக்கு பிரச்சனை வருமா? பாம்புன்னு தெரிஞ்சு போய் பிடிச்சின்னா என்ன பண்ணும்? கொத்தத்தான் செய்யும். அதனால் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுற, ஒவ்வொரு நாளும் பயத்தோடு வாழ்கிறோம் இருக்கிறோமா இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக இதுக்கு ஒரு தீர்வு பண்ணணும். வர்ற ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துரு. ஆடி மாதத்துக்குள்ளே இதுக்கு ஒரு முயற்சி பண்ணி சரியாக வரும் அப்படின்னா ஒழுக்கமாக வாழ வச்சுறேன். இல்லாமல் இருந்தால் முன்னொரு காலத்தில் இப்படி உள்ளே இருந்தானா அந்த மாதிரி மீண்டும் முன்னொரு வாய்ப்பு. இப்போ பழைய வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். தெரியுமா தெரியாதா? அதனால் கருப்பசாமி மீண்டும் ஒரு வாய்ப்பு இப்படி உள்ளே கொண்டு போட்டால் மட்டும்தான் அவர் சரியாக வரும்னா அதுவும் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதையவே நான் அமைச்சு கொடுத்துறேன். ஒரு 3 மாதம் வரும். சரியா? பழைய வேலையில் மறுபடியும் சிக்குவேன், மறுபடியும் உள்ளே போயிடுவேன். அதனால் நான் கருப்பசாமி அதுக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து சிக்கலெல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். அவங்ககிட்ட வெளியில் வரணுங்கிறது நடக்காதது. நான் சொல்லி அப்போவே கேட்கல. அதனால் நான் கருப்பசாமி அப்போவே தூக்கி வரமா போட்டேன். இவன் சொன்னால் கேட்க மாட்டான், என்னைக்கா இருந்தாலும் அழுதுட்டு வரும்போது அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு. அதனால் இப்போ நிற்கிறேன். எப்படியாவது அவங்ககிட்ட எனக்கு விடுதலை வாங்கி கொடு அப்படி தானே கேட்டேன். அதனால் இது நடக்காது. ஆனால் மறுபடியும் தண்டனை கொடுத்து உள்ளே வேணும் உட்கார வச்சிடும். போய் காலையில் விட்டோம். திருமணத்துக்கு மகனுக்காவது ஒரு வழி பண்ணணும். அதனால் கருப்பசாமி வர்ற மாசி முடியட்டும், பங்குனி முதலுக்கே பொண்ணு ரெடி ஆயிடும். பங்குனி முதலுக்கே ரெடி ஆயிடும். பங்குனி 30 முடியறதுக்குள்ள நீ கேட்டதோட நிச்சயமே முடிச்சிடலாம். கிட்டவா. அதனால் வர்ற அமாவாசை அன்னைக்கு 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு 3 மாலை 3 பாட்டில் சுருட்டு அமாவாசைக்கு வாங்கிட்டு வந்துடணும். யாரோ ஒருத்தர். அந்த காரணம் இந்த காரணமெல்லாம் கிட்ட சொல்லக்கூடாது, எனக்கு வாங்கிட்டு வந்துடு. நீ கேட்டதோட 30 முடியறதுக்குள்ள உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு. இந்த அது வரைக்கும் உனக்கு சிக்கல் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உனக்கு சிக்கல் ஆடி அமாவாசை வரைக்கும் பார்க்கலான்னு பார்த்தேன், இல்லை அப்படின்னு ரொம்ப ஓவராக பண்ணுன்னா அடுத்த 3 மாதத்தில் பழைய நிலைமைக்கு உள்ளே கொண்டுட்டு போய் உட்கார வச்சுனேன். அவன் லைஃபுக்கு வெளியில் வர முடியாது அடுத்தது உள்ளே போனான்னா. சரியா? நான் கருப்பை கூடவே வரேன்.
நான் அப்படியே அமைச்சு தரப்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்தத வீரபாண்டி வச்சுப்பா வீரபாண்டி. அப்படியா சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தனா, சுத்தி பார்த்தல கருப்பசாமி நம்மளுக்கு இடத்த சேல்ஸ் பண்ணலாம்னு நினைச்சோம். நான் கருப்பசாமி விட்டேனாப்பா. அதனால கருப்பசாமி ஆசை ஆசையா பார்த்து நமக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பில்டிங் கட்டணும். அதை இப்போ கடன் காரணமா கொடுக்கலான்னு முயற்சி எடுத்து அதை நான் கருப்பை விடலை. அதனால கருப்பசாமி இப்போ காலி இடத்த ஒன்று வித்தரலாமா? கண்டிப்பா அதை வித்தரலாம். சரியா? அதை சீக்கிரமாவே உனக்கு நீ கேட்ட மாதிரி உனக்கு அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். போய் காலில் விழுந்துட்டோடு. அதனால கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்க்கும்போது அந்த கடன்லேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துடணும். இப்போதைக்கு நான் எனக்கு அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்துறேன். வியாபாரமும் பஞ்சம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அது ஓரளவுக்கு இப்போ போயிட்டு இருக்குமே. அதே மாதிரி கடன்காரன் அப்படின்னு யாரும் தேவையில்லாத தொந்தரவுகள்லாம் இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. அதே போல கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த அமௌண்ட் வருமா? அது இப்போ அவசரத்துக்கு வராது. அதனால வரும். நம்ம எதிர்பார்க்குற டைமுக்கு நம்ம அவசரத்துக்கு வராது. அதனால அதுக்கு உண்டான முயற்சி எடுப்பா. அதனால வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் இப்போ இந்த இடத்த மாற்றி விட்டு கடனை கட்டிடலாம். சரியா? அதனால அந்த இடத்துல கொண்டு 4 அறுத்து போட்டுரு. நீ போய் போட்டுட்டு நாளைக்கே போய் பேசு. நாளைக்கே பேசலாம். நீ அறுத்து போட்டு பேசு. அதுக்கு உண்டான ஒரு முடிவு பண்ணு. முதல்ல ஒன்றும் தெரியாத மாதிரி யோசிப்பேன். வாங்கலாமா வேணாங்கிற மாதிரி யோசிப்பேன். நீ சொல்லி போட்டு மட்டும் வந்துடு. ஆக மொத்தம் யார் வாங்கினாலும் சரி அங்கே மார்க்கெட் ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு உனக்கு விற்றா போதும்ல. நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். அவனே வாங்கிடுவேன். இருந்தாலும் நம்ம போய் சொல்கிறதுனால நம்ம கேட்கும் போதெல்லாம் விட்டுட்டோம்ல. அதனால் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருப்பேன் ரேட்டு குறைக்கிறதுக்கு வேண்டி. அதனால் நீ பெருசாக இன்வால்வ் ஆகி சொல்ல வேணாம். ஐடியா இருந்தால் சொல்லு. இன்னும் 2 பேர்த்துக்கு சொல்லியிருக்கான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடு. ஆக மட்டும் நல்ல ரேட்டுக்கு நான் விற்று கொடுத்துறேன். சீக்கிரம் அடுத்த வாரம் நான் பார்த்துட்டு போ. 4 அறுத்து அந்த இடத்துக்குள்ள மட்டும் போட்டுரு. விற்க வேண்டிய இடத்துக்குள்ள இதை பாங்கா வச்சு நான் கருப்பம் கூட வந்துடுறோம். கருப்பசாமி மறுபடி ஸ்ரீரங்கம்பாளையம் பறிச்சுப்பா. சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். உனக்கு நான் என்ன பண்ணி தரணும்? உனக்கு கஷ்டம் இல்லாம கடனையும் கட்டி நல்ல முறையை உன்னை வாழ வச்சிருக்கேன். இன்னி வேற என்ன பண்ணணும்? இல்ல அதனாலதான் இப்போ நானும் சொன்னேன் இதே மாதிரி கடைசி வரைக்கும் வச்சிருப்பேன் அப்படின்றியப்பா. சரி சரிப்பா. இதுவும் ஒரு காரணம்தான். அதனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சரியா? இதுக்கு பதில் சொல்றேன். நான் பப்ளிக்கில் சொல்ல விரும்பல. அதனால கருப்பசாமி உனக்கு வேணுங்கிறத இப்போ செல்வாக்கை கொடுத்து வச்சிருக்கேன். மீண்டும் உனக்கு இன்னும் நல்லபடியாக வச்சிருந்து வீட்டை நல்லபடியாக கட்டி நல்லபடியாக சொந்த வீட்டில் நான் குடித்தனாகிற மாதிரி கருப்பு உருவாக்கி கொடுத்துறேன். சரியா? உடைய வரம்பு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்ததுல ஜெந்த உறுப்பா. கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. நான் வீடு கட்டணும்னு கேட்டேன். அப்படியே காம்பவுண்டெல்லாம் போட்டு கட்டியாச்சுல. பிள்ளைக்கு திருமணமும் முடிச்சாச்சு. அதனால கருப்பசாமி ஒரு வாரிசு உருவாகணும்னு சொன்னேன். வாரிசும் 30 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். அப்படியே இல்லையா? போய் காலைல விட்டோம். அதனால இப்போ 45 நாள் முடிஞ்சிச்சு. 45 நாள் தள்ளி போயிடுச்சு. போச்சா போலியா? அதனால கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாரிசும் உருவாக்கி கொடுத்து அதனால வாரிசுக்கு என் பேர் தான் வைக்கணும். அதே போல கருப்பசாமி பேர் வைக்கும்போது வர்ற மக்களுக்கு கெடா வெட்டி வர அன்னதானம் போட்டுருணும் எல்லாத்துக்கும். சரியா? நீ கேட்டது போல உனக்கு எல்லா தேதியும் உனக்கு புக் ஆகும். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு பகுதி மாத்திரை குறைச்சிருக்கோம். என்னோட திருவிழாவுக்கு வர ஆடி அமாவாசைக்கு பால் கூட எடுத்துரு. அதே மாதிரி முழுசு அதோட உனக்கு மாத்திரையை நிப்பாட்டி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். போய் காலைல விழுந்துட்டோம் மாதிரி. சரிப்பா. அதே போல கருப்பசாமி எல்லா தேதியும் புக் ஆயிரும். நல்லபடியாக வாரிசும் உனக்கு எந்த இடைஞ்செல்லாம் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு எனக்கு வழக்கம் போல கொண்டு வந்துடணும். நீ கேட்டது போல எந்த இடைஞ்செல்லாம் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் உன் பிள்ளை வீட்டில் கொடுத்துரு. ஒன்றை 4 அறுத்து போட்டுறணும். ஒன்றை நிலவாசப்படி கட்ட சொல்லிடு. உடைய வரம்பு அதை நீ சாப்பிட்ருப்பா. எல்லா தேதியும் புக் ஆயிரும். ஒரே ஒருத்த மட்டும்தான் இடத்துல இருக்கான். அவனையும் உனக்கு நான் மாற்றி விட்டுறேன். எந்த இடஞ்செல்லாம் அடுத்து உனக்கு தொந்தரவே இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கூடவே வரம்பு அப்போ கொடுத்துரு. 2மே சாப்பிட சொல்லிடு. சரியா? மகளுக்கு கொஞ்சமாக கொடுத்துரு. மிச்சத்தை மருமகனுக்கு பூரா சாப்பிட சொல்லிடு. இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று.
கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததுல ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததுல எனக்கு மாமியார் ஒரு பிரச்சனை. அதனால நீ கேட்டது போல உனக்கு சரி பண்ணி, அதே மாதிரி கேட்டது போல உனக்கு முடிச்சு கொடுத்து, அதே மாதிரி உனக்கு யாரும் எந்த இடைஞ்சல் பண்றதுக்கு இல்லாம கருப்பை காப்பாத்தி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியா வாழ வச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். அதனால இப்போ ஒரு வேலை வந்திருக்குது. அந்த வேலையை அமைஞ்சாலும் உனக்கு சரியாத்தான் வரும். அதனால உனக்கு அதுக்கு உண்டான வேலையை நீ ட்ரை பண்ணு. அதே போல பொருளுக்கும் ஒரு வழி சொல்லணும். அதனால நம்ம சம்பளத்துல பிடிக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. உன் கவன உன் கவனக்குறைவு தானே, உன் கவனக்குறைவு தான். அதனால பகுதியாவது நீ கொடுக்குற மாதிரி தான் வரும். என்ன பண்றது? சரி, முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? நம்ம இடத்துல இல்லை, ஆனா கவனக்குறைவு உன்னோடது தான். அப்படிங்கிறதுனால நம்ம தப்பு செஞ்சா ஒரு சின்ன தண்டனையாவது கிடைச்சிட்டாகும். அது நான் கொடுக்கறது இல்லை, அது நீ மிஸ்டேக் பண்ணுறது, அது நீ. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு பிடிக்கிறதுக்கு இல்லாமல் அதுக்கு சரி கட்டுற மாதிரி அமைச்சு தந்துடுறேன். போய் காலைல விட்டுரும். சரிப்பா. அதனால கருப்பசாமி, நீ கேட்டது போல கேட்ட கோரிக்கை உனக்கு நிறைவேற்றி கொடுத்துறேன். அப்படி நிறைவேற்றினா போதும் இல்லை? இந்த பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதை கொண்டு பாங்கா வச்சுக்க. நீ கேட்டது போல அந்த சிக்கல் இருந்து ரெடி பண்ணி கொடுத்து வேலையும் அமைச்சு எல்லாரும் போல நிம்மதியாக வாழ வச்சா போதும் இல்லை? நான் கூட வரேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ பழக்கடி பத்திர திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இதுல லேண்டு சம்பந்தப்பட்ட யார்? இப்ப லேண்டு நான் போய் ஒரு சின்ன விபத்துல வீட்டுல விழுந்துட்டேன். யாரு விழுந்தது? ஆமாப்பா. அதனால ஒரு சின்ன சின்ன விபத்தெல்லாம் நடக்குது இல்லையா? அந்த விபத்து இல்லாம கருப்பசாமி உனக்கு நல்லபடியா அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி நம்ம போய் முன்னாடி நின்னோம் அப்படின்னா அந்த காரியம் ஆயிரணும். அவ்வளவுதானே? அந்த காரியம் முன்னாடி வர்றதுக்கு தயாரா 2 பேர் இருக்கேன். அதுல யாரை மோத விட்டாலும் சரி, ஆக மொத்தம் காரியம் ஆயிரும்ப்பா. கிட்டவா, ஆக மொத்தம் காரியம் ஆயிரும். இதை நீ இருக்கிற இடத்துல 4 அறுத்து போட்டுரு. அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. வீட்டில் ரொம்ப உடம்பு முடியாமல் இதை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம். மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லாரும் போய் மறுபடியும் காலில் விழுப்பா. யாருக்கு உடல்நலம் சரியில்லையா அப்படின்னு சொன்னா மட்டும்தான் வருவேன். உடல்நலம் வந்து சரியில்லை, அதனால கருப்பசாமி இப்ப கையெல்லாம் பரவாயில்ல, இப்ப காலில் தான் பிரச்சனை. அதனால கருப்பசாமி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். அதனால கருப்பசாமி உனக்கு நிரந்தர தீர்வு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இன்னைக்கு போய் இதை தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? 3 நாளைக்கு குளித்து போறேன். ஞாயிற்றுக்கிழமை வரையா அமாவாசைக்கு வரையா? அப்பந்தான் 4 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. இது இன்னைக்கு போய் இதுக்குள்ளேயே வழி முழுசு நின்ற. அப்புறம் அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டது போல நான் கருப்பசாமி உடம்பு தொந்தரவே இல்லாமல் எப்பவுமே காலத்துக்கும் பிரச்சனை வராது. அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். இதை மகனுக்கு கொடுத்துரு. கிட்டவா, உனக்கு சீக்கிரமாகவே நான் பொண்ணு தொலைவிட்டு இருக்கேன். சீக்கிரமாகவே உங்கள் அதுக்கு செய்தி வரும். நான் அமைச்சு கொடுக்குறேன். மடிச்சு வச்சுட்டு வா. வெயிட் பண்ணு. இந்தா இதை கொண்டுட்டு போய் கணவருக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல். கூட வரம்பு தக்காளி பத்தல கோபி வச்சுப்பா. கோபி அப்படியா? சரி சரிப்பா. அதனால கருப்பசாமி 3லேருந்து இப்போ 2க்கு மாறி இருக்குது. 3லேருந்து 2க்கு மாறி இருக்குது. அடுத்த வாரம் வரும்போது உனக்கு ஒரு ஹோல்சேல் பண்ணிடலாம். அதனால கருப்பசாமி, ஆமாப்பா, போய் மறுபடியும் காலில் வந்துடுவாப்பா. அப்படியா? சரி, வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். நம்ம நினைச்சது போல கருப்பசாமி எல்லாத்துலேயும் வெற்றி ஆகிறதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நமக்கு நல்லபடியாக தொலாவி பிடிச்சி பொண்ணு நான் தொலாவி செய்தி வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்தா இதை பாங்கா வச்சுக்க. இதை கடையில் ஒன்று வச்சுக்க. எல்லா மக்களும் உள்ளுக்கு கொஞ்சம் சாப்பிட்றோம். சரியா? இன்னையோட எல்லாம் வெளியில் ஓடுற மாதிரி கருப்பை சரி பண்ணி கொடுத்துறேன். 4 பேர்த்து போல் மதிக்கிற மாதிரி அந்த இடத்துல திருமணமும் பண்ணி கடையும் அங்கே நிலநாட்டி கருப்பை கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லை? கூட வந்துடணும். அதுக்கு போகலான்டா போனேன். அம்மாவாசை முடிச்சு போயிட்டு வா. நான் கூட வரணும்.
சாமி மறுபடி தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம் உடல்நலை வந்து சரியில்லையா, உடல்நலை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு இல்லையா? அதனால கர்ப்பசாமி அமாவாசைக்கு என்னை வந்து பார்க்கணும். எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. அதுலேருந்து அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ள 3/4 உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி வண்டி காணாமல் போயிடுச்சு. அதனால கருப்பசாமி அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். சின்னதாக ஒரு பிரச்சனை கொடுத்தேன், உங்கள் அண்ணுக்கு சிக்கல இருந்தாலும் மறுபடியும் முன்னொரு வாய்ப்பு அமைச்சு தரேன், போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா. அதனால கருப்பசாமி நம்ம நினைச்சது போல அதுக்கும் ஒரு தண்டனையை கொடுத்து கண்ணு முன்னாடி உனக்கு காட்டுனா போதுமா? கிட்டவா. உனக்கு தொழிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி வருமானத்தை கொடுத்து எல்லாரும் போல உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். உடல்நலையும் சரி பண்ணி கொடுத்துறேன். இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சு கூடே வரும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். அதே மாதிரி பாகப்பிரிவினை பிரித்து நமக்கு விற்க வேண்டிய இடத்த அதை நல்லபடியாக விற்று கொடுக்கணும். அதே போல் தகப்பனுக்கும் முழுசாக பூர்ண குணமாகணும். அப்படி இடமாகன. அதனால் நம்ம நினச்சது போல தொழில் அப்படின்னு போய் பார்த்ததில் உனக்கு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வர சித்திரை மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு நல்ல இடத்துல தொழில் அமைஞ்சிடும், நல்ல சம்பளத்துலேயும் அமைஞ்சிடும், நீ எதிர்பார்த்த மாதிரி. அப்படி அமைச்சா போதுமா? போய் காலைல விட்டுவான். சரிப்பா. அதனால் மாசி 12ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த இட பிரச்சனையோடது என் கையிலேயே எடுப்பேன். சரியா? அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை ஆரம்பித்து எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும். சீக்கிரமாக உனக்கு முடிச்சு கொடுத்து நமக்கு வர வேண்டியதை சீக்கிரமாக அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா போதுமா? நான் கருப்பு அமைச்சு கொடுக்குறவா. அம்மாவாசை அன்னைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ இதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. ஓடே வரம்பு. கருப்பசாமி மறுபடி விஜயமங்கலம் வச்சுப்பா. விஜயமங்கலம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததுல கருப்பசாமி ஏதோ ஒரு 2-3 வாரத்துக்கு என்ன பண்ணேன், காப்பாற்றி விட்டேன்ல. அதே மாதிரி நிரந்தரமாக உனக்கு நான் காப்பாற்றி விட்டா போதுமா? அதனால கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுத்து அதே மாதிரி நம்ம போகிற பக்கம் வர்ற பக்கம் வியாபாரத்தை பண்ணி கொடுத்து இடைஞ்சல் இல்லாமல் அதில் மீட்டு கொடுத்தா போதுமா? கிட்டவாப்பா. அதனால நான் கருப்பசாமி நாளை முதல் தொட்டு எந்த இடத்துக்கு போய் வியாபாரம் பண்ணலான்னு போய் பேச போனாலும் சீக்கிரமாக உனக்கு வியாபாரத்தை முடிச்சு கொடுத்து வருமானத்தையும் கண்ணில் காட்டி இந்த ஆண்டு 2027 முடிகிறதுக்குள்ள உனக்கு கடன்லேருந்து முழுசாக வெளியில் வந்துடும். சரியா? அதனால டார்ச்சர் பண்ணுறது ஒருத்தரும் பண்ண மாட்டேன். நீ டைம் கொடுத்தா சரின்றியா? அந்த மாதிரி உனக்கு மாற்றி அமைச்சா போதும்ல. நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். இதை ஒன்றை பாங்கா வீட்டில் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நாளையிலேருந்து உனக்கு போகிற இடம் எல்லாமே வெற்றி ஆகிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துருக்கோம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் கோத்தகரி வச்சுப்பா. என் படியிலேருந்து ஒரு 3 கனி எடுத்துட்டு வைப்பா. அதனால கருப்பசாமி ஓடி போய் உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். நமக்கு வியாபாரத்துக்கு எப்படியோ படித்து கொடுப்பிடா அப்படின்னு. வியாபாரம் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது? முடிஞ்சு இருந்தாலும் நம்ம வந்து அது கொஞ்சம் பெண்டிங் ஆகிற மாதிரி குறுக்க எவனோ விலை ஓட்டுறான். அது யாரும் குறுக்க வர்றதுக்கு இல்லாமல் உனக்கு முடிச்சு கொடுத்து அதே மாதிரி ஒரு ஆள் ஆக்கிரமிப்பு இருக்கு இல்லையா? அந்த ஆக்கிரமிப்பும் இல்லாமல் நமக்கு சாதகமாக முடிச்சு கொடுத்து சீக்கிரமாக அதிலிருந்து வெளியில் வந்தால் போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. முந்தானியில் படி இதை 3 நாளைக்கு சரி பகுதி சூரிய உதயத்துக்கு முன்னாடி சரி பகுதி தோலோடு சாப்பிட்றணும். சரியா? அதுதான் இப்போ உனக்கு உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்கேன். இதை கொண்டு போய் நிலவாசப்படியில் வச்சிடணும். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து வாரிசுக்கு தடங்கள் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்து அமாவாசையை முடிச்சுட்டு என்னை வந்து பார்த்துட்டு போ. சரியா? நீ ஒரு ஆள் வந்தால் போதும் போனேன். சரியா? நான் சொன்ன மாதிரி மட்டும் சாப்பிடு. நீ அடுத்த டைம் வரும்போது உனக்கு நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துருக்கேன். கூடே வரும்போது கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் பல்லடம் வச்சுப்பா. பல்லடம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? உன் தகப்பனைங்க இருந்தா கூட்டிட்டு ஓடு. அதனால கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்த மகளை ஓடி போய் பார்த்தல கருப்பசாமி வர்ற பௌர்ணமி வரைக்கும் அவனுக்கு ஒரு டைம் கொடுக்குறேன். சரியா? என் கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நீ அனுசரித்து வாழ்க்கையை நீதியாக ஓட்டணுமா? நானும் என் சகோதரனும் வழக்காடி பார்த்தோம். அதனால் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் போயிருக்கு.
சரியா? அதனால இனிமேலும் நான் அனுசரித்து ஓட்டிடலாம் அப்படின்னு அவன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீ எதிர்பார்க்குற மாதிரி பெருசாக மாற்றம் வராது, கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வேணால் மாற்றலாம். ஆனால் காலத்துக்கும் நீதை எடுத்து நிறுத்தி நடத்தணும். அந்த மாதிரி தான் வரும். 4.5 வருஷத்தில் ஒரு நாளும் கூட அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வா போகலான்னு கூட்டிகிட்டு போன காலம் இருக்காது. சரியா? எல்லாமே நீ போட்டு நம்பணும், சிரமப்படுத்தணும், வா அப்படின்னு. அதனால் நீ ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்க. இருந்தாலும் பௌர்ணமி வரைக்கும் நான் போய் வழக்காடி பார்த்துறேன். மாற்ற முடியும் அப்படின்னா ஒரு 20 நாள் டைம் கொடுக்குறேன். மாற்ற முடியும் அப்படின்னா உனக்கு நான் மாற்றி கொடுத்துறேன். அப்படி இல்லைன்னா நீ எடுத்த முடிவுதியா. எந்த முடிவு எடுத்தாலும் உனக்கு சம்மதம் தானே. ஆக மொத்தம் உன் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கணும், அப்படி தானே? அதனால தான் நானும் ஒரு 15 நாள் டைம் கொடுத்துருக்கேன். இந்த அமாவாசை விட்டு அடுத்த பௌர்ணமி வரைக்கும் ஒரு வாய்ப்பு. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி நீ அமாவாசைக்கு வர்றதை வந்துட்டு போயிரு. அவன் வந்தாலும் சரி வரலினாலும் சரி அமாவாசைக்கு வந்துட்டு போ. அதே போல் பௌர்ணமி முடியறதுக்குள்ளே நானே உனக்கு கூப்பிட்டு உத்தரவு கொடுத்துருவேன். சரியாக வரோம்னா அவனை திருத்தி கொடுத்துட்றேன், சரியாக வராது அப்படின்னா கையெழுத்தும் போட்டு வாங்கிட்டு வந்துடலாம். 2ல் ஒரு முடிவு. உனக்கு அதில் சம்மதம் தானே? அதனால் இப்போ எந்த பொருளும் மிஸ் ஆகாமல் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். இந்தா, அது வரைக்கும் இதை பாங்காக வச்சுருக்கணும், யாரும் கைப்படக்கூடாது. எந்த முடிவாக இருந்தாலும் கருப்பசாமி நீ எடுத்து எனக்கு சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லி இதை பாங்காக வச்சுக்க. நான் கருப்பசாமி நிரந்தரமான தீர்வு பௌர்ணமிக்கு ஒரு ஃபைனல் பண்ணிடுறேன். ஒரே வரம்பு இன்றைக்கே எடுத்தோம் கவுத்தான்னு ஒரு பதில் சொல்லிடுவேன். ஆனால் அவனும் என்னோட காலடின்னு இல்லை, என் சகோதரன் காலடி போய் விழுந்தாலும் அதுக்கு பதில் சொல்லணும். தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னா அப்புறம் அவனுக்கு நான் மன்னிப்பு கொடுக்குற மாதிரி வந்துடும். அதனால் பௌர்ணமி வரைக்கும் ஒரு வாய்ப்பு அமைச்சிடறேன். அதுக்குள்ளே சரியாக வரும்னா அந்த தீர்ப்பு, ஆகாதுன்னா உடனே கையெழுத்து வாங்கிடலாம். உனக்கு சம்மதம் தானே? ஒரே வரம்பு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம் அப்படியா? சரிப்பா. கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை சுற்றி பார்த்தேன். நமக்கு வேலை வேணும் கருப்பசாமின்னு. தொழில் உனக்கு கட்டட தொழில் நான் அமைச்சு கொடுத்தனா? போய் காலைல விட்டுவான். அதனால் கருப்பசாமி எனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துட்டேன். அதனால ஒன்று முடிய போது இன்னொன்று ஆரம்பித்து ஓடிட்டு இருக்கு. அதனால மறுபடியும் கொஞ்சம் தொழில் எச்சு பண்ணணும், அப்படி தானே? அதனால் தொழில் உனக்கு எச்சு பண்ணி கொடுத்து நாளுக்கு நாள் உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துறேன். இப்போ மகளுக்கு ஒரு பிரச்சனை, அதனால் மக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சிடணும். அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் இன்னைக்கு கொடுத்துரு. அம்மாவாசைக்கு என்னை பார். எனக்கு ரோஜாப்பூவில் ஒரு மாலை, கனியில் ஒரு மாலை, சுருட்டில் ஒரு மாலை, பாட்டில் வாங்கிட்டு என்னை அமாவாசைக்கு பார். நீ எதிர்பார்த்தது போல நான் கருப்பசாமி உன் மக வீட்டில் எண்ணி 63 நாளில் உன் பிரச்சனையை முடிச்சு கொடுத்து நான் கருப்பை உனக்கு காப்பாற்றி கொடுத்தேன்டாமானே. அந்த பிரச்சனை ஒரு நிரந்தர தீர்வு பண்ணி கொடுத்துறேன். சரியா? அதுக்கு தீர்வு இல்லாமல் போகுது அதானே? அதனால் நிரந்தரமான தீர்வு. உனக்கு கனியில் மாலை போடு. உனக்கு வேலையில் பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி இன்னும் ஒரு வாரத்துலேருந்து மறுபடியும் புது வேலை வந்துடும். அந்த மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். கூட வரம்பு. இந்த 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி. சனி ஞாயிறு செவ்வாய்க்கிழமைக்கு என்ன பாரு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என்னடா மான பண்ணிட்டு வந்த? என்ன பண்ணிட்டு வந்த? வேற என்ன பண்ண? சீட்டை தர வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. போலீஸில் கேஸ் கொடுத்துட்டாரு. கேஸ் கொடுத்ததால சீட்டை தர வேண்டிய. சரி கொடுத்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூர்காரங்க நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி எல்லாருமே கரெக்டாக இருக்கிறீங்களா? இருக்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, எல்லார்த்தையும் நம்பலாம், அப்படித்தானே? உன்னையும் நம்பலாம், உன்னையும் நம்பலாம்ல. சரி, அதனால் கருப்பசாமி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அதுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதனால் கருப்பசாமி இதுக்கு ஒரு முடிவு பண்ணி அடுத்த 15 நாளில் ஒன்று வரும் பிரச்சனை. சரியா? அந்த பிரச்சனை வந்தாலும் அதுவும் வெளிச்சத்துக்கு மறுபடியும் உள்ளே போயிடும். ஆக மொத்தம் எல்லாமே எட்டி பார்த்துட்டு போயிடும். அப்போ நிரந்தர தீர்வு அதுக்கு பண்ணிடலான்னு முடிவும் பண்ணியாச்சு. சரியா? அதனால் இப்போ நம்ம போய் கலங்கி நிற்கிறோம் அப்படின்னு நீ குழப்பமே பட வேண்டாம். சரியா? இதுக்கு முடிவு பண்ணியாச்சுடாமான தான். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்து பணம் வாங்குங்க. டாக்குமெண்ட்டை வெளியில் வச்சு பணம் வாங்கி கொடுத்தா அவங்ககிட்ட இருக்குதுங்க சாமி. நானே ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணி விடுறேன். உனக்கு டாக்குமெண்ட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு அதில் டாக்குமெண்ட்டு கொண்டு வந்து நான் எவ்வளோ பணம் கேட்குறேன் அந்த பணத்தை எனக்கு கொடுத்துரு. நான் நகை, அந்த அக்காவோட நகை எல்லாத்தையும் காமிச்சிட்டு போன நகை எல்லாம் கொடுத்துட்றேன். நான் அது கொடுக்குறேன்னு சொல்லலைங்க சாமி. அதுக்கு தான் சொன்னேன், இன்னொன்று புதுசாக உருவாகும்னு இருக்கேன். அது நீ வெயிட் பண்ணு, இது பப்ளிக்கில் சொல்ல வேணாம். அதுக்கு நான் கருப்பசாமி அதுக்கு ஒரு தீர்வு இன்றைக்கே பண்ணி கொடுத்துறேன். சரியா?
எது நடந்தாலும் நமக்கு சாதகமாக நடந்தால் போதும்ல. நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு தான் நான் சொன்னேன், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், உனக்கு சாதகமாக நான் பண்ணி கொடுத்துறேன். கண்டிப்பாக அதுக்கு நான் வழி பண்ணி கொடுத்துறேன். நான் முதவே சொல்லிட்டேன், பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வந்தாலும் அதில் பெருசாக வர்றதுக்கெல்லாம் பண்ணிடு. இன்னும் 15 நாள் இன்னொரு பிரச்சனையும் வரும். வந்தாலும் கர்ப்பசாமி பெருசாக வர்றதுக்கு இல்லாமல் நான் பண்ணி கொடுத்துறேன். சரியா? அதனால இதில் மன உளைச்சல் யாருமே இதில் ஆக வேணாம். போய் கழுத்தை உள்ளோட்டு சிக்க வச்சுட்டோம், அதிலிருந்து வெளியில் கொண்டு வர்றது கர்ப்பசாமியோட பொறுப்பு, என் பொறுப்பு. ஆக மொத்தம் அவமானப்படுறது கொஞ்சம் நெஞ்சு அவமானப்பட்டுத்தே ஆகணும். இருந்தாலும் முதல் வீண் போகாமல் யார் யாருக்கிட்ட வாங்கணுமோ எல்லாத்துக்கிட்ட நியாயமாக கொடுத்துட்டு வர்ற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. அதை வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. ரகலை பண்ணியிருந்தாங்க சாமி. வந்து எல்லாம் வீட்டில் திருஷ்டி போக மாட்டேங்குது சாமி. அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள விடாம யாரும் அந்த இடத்துல இல்லைங்க சாமி. அது பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தாங்க, கத்திட்டு இருந்தாங்க, கதை திறக்க வேண்டியது என்ன சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ள வந்துட்டாங்க எல்லாருமே. வந்தவொடனே தானா மொட்டை மாடியில் மாட்டிருந்தோமோ அப்படியே கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. சரி, அதுக்கும் நான் வெயிட் பண்ணப்பா, நான் சொல்கிறேன். சரியா? ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்ல முடியாது, அதை நான் பார்த்து நான் தான் கூட இருக்கிறேன்ல. நீ எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிக்கலில் சிக்கியாச்சு, கொஞ்சம் அவமானப்படுற சூழ்நிலையும் வரும். வந்தாலும் கர்ப்பசாமி பெருசாக வர்றதுக்கு இல்லாமல் யாரோட முதலும் கெடுக்கிறதுக்கு இல்லாமையும் நியாயமாக அதிலிருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறேன். அப்படி அமைச்ச போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துட்றேன். தாராளமாக போகலாம், தாராளமாக நீ போகலாம். வந்து எங்ககிட்ட ஒரு நகை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ தாராளமாக போகலாம், தாராளமாக போகலாம். அதுக்கு நாளைக்கே போகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணலாம். ரொம்ப பயமா இருக்கு. அவங்க போலீஸுக்கு சப்போர்ட், யார் எந்த சப்போர்ட் இருந்தாலும் சரி, நீ பொருள் ஏமாத்தல, இன்னைக்கு இல்லை நாளைக்கு தர்றேன், அவ்வளோதான். உனக்கு நான் அதுக்கு சரியான டைம் வாங்கி கொடுத்துறேன். உட்கார், நான் கூப்பிட்றேன். கர்ப்பசாமி மறுபடி ஜந்த உறுப்பா, மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் 5ஆம் தேதிக்குள்ளே போயிட்டுதே வரணும். 5ஆம் தேதிக்குள்ளே போயிட்டுதே வரணும். உனக்கு பஸ் செலவு மட்டும் தானே, அப்படி தானே? இப்போ கடைசியாக போய் எவ்வளோ நாள் ஆச்சு? அதனால் கர்ப்பசாமி என் சகோதரி அங்கே வந்துட்டு தானே போகணும் அப்படிங்கிறான். அதனால் இப்போ அவன் குறுக்க நிற்கிறான். உனக்கு தொழிலை பற்றியெல்லாம் பயப்படாத, நான் தொழில் உனக்கு அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல கர்ப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துட்றேன். நம்ம ஆசைக்கு போய் இப்படி கத்தி மலை ஏறி நின்ட்டோம். இறங்கினாலும் கிழிச்சிடும், இறங்கலினாலும் கிழிச்சு தான் கிடக்குது. அதை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்து நான் உன்னை அதிலேருந்து தப்பிக்க வச்சுருக்கேன். இப்போத்தான் அடுத்தடுத்து உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து யாராருக்கு கடனை கட்டணமா கட்டி கொடுத்து தொழிலும் அமைச்சு உனக்கு கஷ்டம்னா என்னன்னு உனக்கு ஒரு 6 மாதம் புரிய வச்சுருக்கேன். அதுதான், வேறெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். என் சகோதரியை பார்த்துட்டு வந்துடணும். சரியா? அப்படியா? அமாவாசை முடிச்சுட்டு போப்பா. சரி, அமாவாசை இங்கே வந்துட்டு போ. அதுக்கப்புறம் நான் டைம் கொடுக்குறேன், உனக்கு பணமும் கிடைக்கும். இப்போ போயிட்டு வர அளவுக்கு வசதி இல்லை அப்படி தானே யோசிக்கிற நீ. அதெல்லாம் யோசிக்காத. அமாவாசைக்கு மேலே உனக்கு பணம் கைக்கு வரும். ஒரு வேலையை ஒன்று ஆரம்பிப்போம். நீ கேட்டதோட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இந்தா, இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். இந்தா, இதை உனக்கு மருத்துவ செலவெல்லாம் வராதுடாமானே. அதை நீ சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். தப்பு செஞ்சது யாரு தப்பு நீ சொல்லு. உனக்கு நல்லா ஓரளவுக்கு வந்து வேலை கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து ஆளுகளையும் அமைச்சு ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துருந்தேன்னா அப்போ கொடுத்துருக்கும் போது நீ என்ன பண்ணியிருக்கணும்? அதை பேரை காப்பாற்றி ஒருத்தி கையில் கொண்டுட்டு போய் பொறுப்பு ஒப்படைக்காம நீ வாக்கில் நீ உன்னோட வேலையை நீ பார்த்துருந்தா உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காது. நானும் பார்த்தேன். இன்னைக்கு ரெடி ஆயிடுவேன், நாளைக்கு ரெடி ஆயிடுவேன். இதெல்லாம் சரி வராது. அதனால் பொறுப்பு நாளுக்கு நாள் மேஸ்திரி வந்து நீ இல்லை, அவன் ஆயிட்டா. ஆனாலும் இல்லையா, ஆளுகளை மிரட்டுற அளவுக்கு வந்துட்டான். அப்படிங்கும்போது நான் பார்த்தேன், இது சரி வராது அப்படின்னு வேலையை பிடுங்குவோம் அப்படின்னு வேலையை பிடுங்கினேன். அப்போ தன்னை போல் ஒடியாந்தார். அதனால தான் நான் கர்ப்பசாமி நீ மீண்டும் இதில் தப்பு செஞ்சதுக்கு ஒரு 6 மாதம் தண்டனையும் கொடுத்து அதனால் கஷ்டம்னா பண பிரச்சனைன்னா என்னன்னு இப்போ புரிஞ்சுட்டு இல்லை. அதனால் நான் கர்ப்பசாமி உன்னி மறுபடியும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தொழில் நாளையிலிருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். சகோதரியும் போய் பார்த்துட்டு வந்துடு. அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போ. நீ கேட்டதோட அடுத்ததுலேருந்து அடுத்தடுத்து உனக்கு நான் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. இது 2 நாளைக்கு பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, தாராளமாக போகலாம்.
கண்டிப்பாக வந்து நான் தான் உனக்கு சொல்கிறேனே, அடுத்தடுத்து வேலை வந்துடும். நீ மன்னன தப்புக்கு தான் நான் இழுத்து பிடிச்சிருக்கேன். அதெல்லாம் நான் கருப்பை மாற்றி அமைச்சு கொடுத்தேன். நான் ஒரே வார்த்தை தான், நான் சொன்ன மாதிரி நீ நடந்தையா அவ்வளோதான். இப்போ நடந்ததுக்கு இப்போ வேலையை ஆரம்பிச்சு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இன்னும் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு வைப்பா.